Hello friends, welcome to JavaScript Tamil tutorial. நான் சீனு. array elementsல push pop அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு சில மெத்தட் போன கிளாஸில் பார்த்தோம். இப்போது அதை யூஸ் பண்ணி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இன்புட் வாங்கி டிஸ்பிளே பண்ணுற மாதிரி பார்ப்போம். புதுசாக ஒரு வேரியபிள் எழுதுகிறேன். வேரியபிள் x அப்படின்னு எழுதுகிறேன். = prompt அப்படின்னு ஒன்று எழுதுகிறேன். இது வந்து யூசர் டிஃபைன் இல்லை, அவங்களே ப்ரீ டிஃபைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஜாவா டெவலப்பர் வந்து இது பண்ணது. நான் இதை வச்சு ஒரு சின்ன பாப்பப் மாதிரி உருவாக்கம் பாருங்கள். என்டர் யுவர் நேம் அப்படின்னு எழுதி இன்புட் வாங்குற மாதிரி பண்ணுறேன். அதாவது பாப்பப்பில் இன்புட் வாங்குறது. இதுக்கு முன்னால் நம்ம அலர்ட் அப்படின்னு கொடுத்து வெறும் டிஸ்பிளே பண்ணுற மாதிரி மட்டும் பார்த்தோம். இப்போ ஒரு இன்புட் வைக்கிறோம். இங்கே பார்த்தோன்னா ரெண்டு விதமான இந்த பாப்பப் மெத்தட் பார்த்தோன்னா வெறும் 2 விதமான மெத்தட் மட்டும் இல்லை, நிறைய விதமான மெத்தட் இருக்குது. அதனால் இது மட்டும் இருக்குது அப்படின்னு நினச்சிக்காதீங்க. நீங்கள் இன்னும் இது இல்லாத இன்னும் எக்ஸ்ட்ரா வேணும்னா அது நெட்டில் இருக்கும், நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ரைட். ஹலோ அப்படின்னு எழுதியிருக்கேன். ஹெல்லோன்னு எழுதியிருக்கேன். ஹலோ ஃபஸ்ட்டு ரைட் தான். ப்ளஸ் கொடுத்து அந்த எக்ஸ் கொடுத்துட்றேன். சாரி, எக்ஸ் பாருங்க. நான் இப்போது இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா சேவ் பண்ணிடுறேன். இங்கே எக்ஸுன்ற ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி இந்த ப்ராம்ப்ட் அப்படின்றத எழுதியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா அவங்களே ப்ரீ டிஃபைன் பண்ணியிருக்குது. இது வந்து இன்புட் நம்மக்கிட்ட வாங்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை அவுட்புட், அதாவது டிஸ்பிளே பண்ணுறதுக்காக டாக்குமெண்ட் ரைட்னு எழுதி ஹலோ ப்ளஸ் இந்த என்ன வாங்குறீங்களோ அது ஆட் பண்ணி நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணும். நம்ம ப்ரௌசரில் காட்டுறோம் பாருங்கள். எடுத்துங்களா, என்டர் யுவர் நேம் அப்படின்னு கேட்குது. சீனு அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே கொடுத்தோடனே ஹலோ சீனு அப்படின்ட்டு வருது பார்த்தீங்களா. இப்போ நான் மறுபடியும் கொடுக்குறேன். பனானா ஓகே ஹலோ பனானா அப்படின்னு வருது. இது மாதிரி யூஸ் பண்ணலாம். இது வந்து நான் இந்த மாதிரி எழுதி காட்டியிருக்கேன். அதே மாதிரி ஒரு ப்ரோக்ராம், அதாவது ஒரு சின்ன குட்டிஸாக ஒரு ப்ரோக்ராமாக எழுதி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இங்கே வந்து நான் மறைச்சி அதை இன்விசிபிள் பண்ணி வச்சுருக்கேன். தெரியுதுங்களா. வேரியபிள் பார்த்தோன்னா வேரியபிள் சீனு அப்படின்றது நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இந்த சீனுன்ற வேரியபிளில் நான் 3 array எலிமெண்டட் வாங்குகிறேன். அது வந்து லூப்பிங் ஃபார்மேட்டை யூஸ் பண்ணி இப்போ நான் அந்த ப்ராம்ப்ட் ஆப்ஷன் எப்படி யூஸ் பண்ணணும் அதே மாதிரி இங்கே எழுதியிருக்கேன். கண்டிஷன் என்னென்னா 3 array இருக்குது. ஐக்கு வந்து 0ன்னு எடுத்துக்கிறோம். இங்கே பார்த்தோன்னா நான் கேன்சல் பண்ணுறேன். இப்போ தான் கலரிங் தெரியும். ஐயோட வேல்யூ வேல்யூ 0ன்னு இருக்கும். அப்போது 3 < 0ன்னும் போது ட்ரூ ஆகும். கீழே வந்து அந்த ப்ராம்ப்ட் ஆப்ஷனில் ஒரு நம்பர் கேட்கும், அது ஆட் சம் டெக்ஸ்ட் அப்படின்னு கேட்கும். நீங்கள் ஏதாச்சும் எழுதிட்டிங்கன்னா அதையும் வாங்கிக்கும். மறுபடியும் மேலே போகும். அதாவது I++ ஆனதுன்னே I1 ஆகும். அது மாதிரி 3 டைம் கிட்ட இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகிற வரைக்கும் கேட்கும். உங்கள் 3 இருக்கிறதுனால 3 டைம் நம்மக்கிட்ட கேட்கும். அந்த 3 வாங்கிக்கிட்டு அந்த வாங்கின அந்த சீனு 0 இங்கே வாங்கி தான் சேவ் பண்ணணும். 0 1 2 3 அப்படின்னு 3 டைம் வாங்கும். கடைசியில் அது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நம்மக்கிட்ட டிஸ்பிளே பண்ணணும். அதுக்காக தான் இந்த ப்ரோக்ராமிங். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்காக தான் நான் எழுதி வச்சுருக்கேன். இந்த மாதிரி வெறும் ஃபாரில் மட்டும் இல்லை, வைலில், லூப்பில் அந்த மாதிரி நீங்கள் இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த ஜாவா ஸ்கிரிப்டில் இதுவரை சொல்லி கொடுத்த லூப்பிங் கான்செப்ட், ஸ்டேட்மெண்ட்ஸு, ஸ்விட்சு, இஃப், ஃபார் லூப்பிங்கு, புஷ் பாப் இந்த மெத்தடெல்லாம் நீங்கள் நல்லா கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ரிவைஸ் பண்ணி பாருங்கள். அடுத்த கிளாஸில் வந்து பார்த்தோன்னா மேத்தமெட்டிக்கல் ஆப்ஜெக்டெல்லாம் கொஞ்சம் இருக்குது, அதையும் பார்த்துட்டு அப்புறம் ஃபார்ம்ஸ் பார்த்தோன்னா முடிஞ்சிடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.